வணக்கம். இந்த சம் பாருங்க. இதுவும் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல கேட்ட கொஸ்டின் தான். ஒரு வியாபாரி இரு வகையான எண்ணெய்களை முறையே 120 லிட்டர் 180 லிட்டர் என இரு கலங்களில் வைத்துள்ளார். சம அளவு கொண்ட கலனில் அந்த இரண்டு எண்ணெய்களை நிரப்பி விற்க விரும்பினார். கலன் கொள்ளும் அதிகபட்ச கொள்ளளவு என்ன? ஸோ இந்த மாதிரி 2-3 டேட்டா கொடுத்துட்டு அதை சம அளவாக பிரிக்கணும் அப்படின்னு கேட்டாவே அதுக்கு நம்ம HCF ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. மீட்பேவாக கண்டுபிடிக்கணும். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த மாதிரி இது மாதிரி 2-3 டேட்டா இது மாதிரி எண்ணெய் அல்லது பழங்கள் அது மாதிரி நிறைய கொடுப்பாங்க, துணி அந்த மாதிரி கொடுப்பாங்க. சம அளவாக பிரிக்கணும்னு வந்துட்டாவே கண்ணை மூடிட்டு நம்ம HCF ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரி, இப்போ 120க்கும் 180க்கும் மீட்பேவாக கண்டுபிடிக்கணும். இந்த 120 180 காமனாக எந்த நம்பரால் வகுக்க முடியும்? 10 வகுக்கலாம், 20 வகுக்கலாம், 30 வகுக்கலாம், 60 கூட டேரெக்டாக வகுக்கலாம். இருந்தாலும் நம்ம எல்சிஎம்மாக இருக்கட்டும், HCFஆக இருக்கட்டும், அதை ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது முதல்ல சின்ன நம்பர்லேருந்து நம்ம எடுத்துகிட்டு போவோம். அப்போ தான் தப்பு வராமல் இருக்கும், எந்த இடத்துலையும் நமக்கு எரர் வராமல் இருக்கும். ஸோ முதல்ல இந்த ரெண்டு நம்பரையும் காமனாக 2ஆல் வகுக்க முடியுமான்னு பாருங்கள். ஸோ 2ஆல் 3ஆல் வகுக்க முடியல அப்படின்னா அதுக்கப்புறம் பெரிய நம்பர் போகலாம். ஸோ இது ரெண்டையும் 2ஆல் வகுக்க முடியும். ஸோ 2ஆல் வகுத்தோம்னா இதை 120 2ஆல் வகுத்தா 60, 180 2ஆல் வகுத்தா 90. மறுபடியும் இந்த 60யும் 90யும் காமனாக எந்த சின்ன நம்பரால் வகுக்கலாம்? 2ஆல் வகுக்கலாமா? ஸோ மறுபடியும் 2ஆல் வகுக்கலாம். ஸோ 60 2ஆல் வகுத்தோம்னா 30, 90 2ஆல் வகுத்தோம்னா 45. இப்போ இந்த 30 45 காமனாக எந்த நம்பரால் வகுக்க முடியும்? 2ஆல் வகுக்க முடியாது. அடுத்தது 3ஆல் செக் பண்ணி பாருங்கள், வகுக்கலாம். ஸோ இந்த 3 30 3ஆல் வகுத்தா 10, 45 3ஆல் வகுத்தா 15. எகைன் இந்த 10யும் 15 காமனாக எந்த நம்பரால் வகுக்க முடியும்? 2ஆல் வகுக்க முடியாது, 3ஆல் வகுக்க முடியாது, 4ஆல் வகுக்க முடியாது, 5ஆல் தான் வகுக்க முடியும். காமனாக வகுக்கணும். HCFனா 2 நம்பரையுமே காமனாக வகுக்கணும். ஓகேவா? அப்போ 10யும் 15 5ஆல் வகுத்தோம்னா 2 3ன்னு வரும். ஃபர்தராக இந்த 2யும் 3யும் காமனாக எந்த நம்பராலையும் வகுக்க முடியாது. அதோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கணும். இப்போ HCF ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு இந்த சைடில் இருக்கிற இந்த நம்பர்ஸ் மட்டும் எடுத்துக்கணும். இதுதான் அதனுடைய காமன் ஃபேக்டர். கீழே இருக்கிற இந்த மீதியை விட்டுறணும். எல்சிஎம்க்கு நம்ம எடுத்துப்போம், HCFக்கு எடுத்துக்கூடாது. ஓகேவா? அப்போ HCF எவ்வளவு? 2 × 2 × 3 × 5. ஸோ 2 × 2 × 3 × 5 60 லிட்டர். இதுதாங்க ஆன்சர்.